வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. விரைவாக நடைபெறும் தெப்பக்குளம் சீரமைப்பு பணிகள். தெப்பக்குளத்தில் இருந்து 10 அடி தண்ணீர் வெளியேற்றம். தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் சிவன் கோயில் மேற்பார்வையில் உள்ள தெப்பக்குளம் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். ஆண்டுதோறும் தெப்ப திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தெப்பக்குளம் கட்டுப்பாட்டு 140 வருடத்திற்கு மேல் ஆகியுள்ளது. கடந்த 10 வருடங்களாக எந்த ஒரு பராமரிப்பு பணியும் மேற்கொள்ளாத காரணத்தினால் தெப்பக்குளம் சீரமைக்க வேண்டும், நவீன முறையில் புதுப்பிக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மக்கள் கோரிக்கை மாநகராட்சி நிர்வாகத்துக்கு வைத்தனர். அதன் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுடன் பல கட்டங்களாக ஆலோசனை நடத்தி, அதே போல சிவன் கோயில் நிர்வாகத்திடம் ஆலோசனை செய்து மாநகராட்சி சார்பில் சுமார் 63 லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் இரவை பகலாக்கும் வசதிகளுடன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தெப்பக்குளத்தின் தென்புறம் மற்றும் வடபுறம் பள்ளம் ஏற்பட்டு தெப்பக்குளம் விரிசல் ஏற்பட்டது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் IT வல்லுநர்கள் பல்வேறு நிபுணர்களை அழைத்து மாநகராட்சி நிர்வாகம் மீண்டும் பழமை மாறாமல் தெப்பக்குளத்தை எப்படி சீரமைப்பது என்று ஆய்வு மேற்கொண்டனர். தெப்பக்குளத்தில் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் பழமை மாறாமல் மீண்டும் நவீன வசதிகளுடன் தெப்பக்குளம் சீரமைக்கும் பணியை துவக்குவதற்கான பணியை மாநகராட்சி மேற்கொண்டது. இந்த நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி தெப்பக்குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெற வேண்டும். அதற்கான அனைத்து வசதிகளும் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்ட போது மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தற்போது உள்ள சூழ்நிலையில் தெப்ப திருவிழா நடத்த முடியாது, ஆகையால் சீரமைப்பு பணிகள் உடனடியாக துவங்குங்கள், அடுத்த ஆண்டு சீரும் சிறப்புமாக தெப்ப திருவிழா நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் சிவன் கோயில் நிர்வாகம் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் கடந்த 10 நாட்களாக தெப்பக்குளத்தை சீரமைக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. தெப்பக்குளத்தில் இருந்து 10 அடி தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டுள்ளது. பணிகளும் விரைவாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதில் நவீன வசதிகளுடன் பழமை மாறாமல் தெப்பக்குளம் சீரமைக்கும் பணி இரவும் பகலாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 1992ஆம் ஆண்டு தெப்பக்குளம் கட்டுமான பணியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக 3 வருடம் தெப்ப திருவிழா நடைபெறாமல் இருந்தது. அதன் பின்பு பணிகள் எல்லாம் முடிந்து தெப்ப திருவிழா நடைபெற்றது. அதன் பிறகு கொரோனா காலகட்டத்தில் 2 வருடம் தெப்ப திருவிழா நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தெப்பக்குளம் சீரமைக்கும் பணி ஏற்பட்ட பிரச்சனையால் இந்த ஆண்டு தெப்ப திருவிழா மாநகராட்சி நிர்வாகம் நடத்த முன்வந்த போதும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தெப்ப திருவிழா நடத்துவதற்கான சூழ்நிலை இல்லை என்று கூறிய காரணத்தினால் மாநகராட்சி நிர்வாகம் தெப்பக்குளத்தை சீரமைக்கும் பணியை உடனடியாக துவக்கியது. எவ்வளவு விரைவாக பணிகளை முடிக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக தெப்பக்குளம் சீரமைக்கும் பணிகள் பழமை மாறாமல் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முழுமையாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தெப்பக்குளம் சீரமைப்பு பணியை தினசரி மாநகராட்சி மேயர் ஜெகன், மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் நேரில் சென்று பணிகளை பார்வையிட்டு துரிதப்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.